ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2020 வெளியான போங்கியோ பிரீமியர் குல்போ அப்படின்ற ஒரு தரமான பெங்கால் வெப் சீரிஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸுங்க. இந்த வெப் சீரிஸில் மொத்தம் 7 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரே வீடியோவில் பார்த்துடலாம். இந்த வெப் சீரிஸ் பெங்கால் மற்றும் ஹிந்தி லாங்குவேஜில் அவைலபிளாக இருக்குங்க. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, மினி அப்படின்ற நம்ம ஹீரோயின் 3 கொலை குற்றவாளிகளை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஜெயிலுக்கு வராங்க. அந்த 3 பேருமே கொடூரமான முறையில் ஒரு கொலைகளை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு வந்திருக்காங்க. இன்டர்வியூ எடுத்துட்டு போனதுக்கப்புறம் அந்த 3 பேருமே தப்பிச்சு போறானுங்க. சும்மா தப்பிச்சு போலங்க, நம்ம ஹீரோனுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கானுங்க. இந்த 3 கொலை குற்றவாளியில யாரோ ஒருத்தன் ஹீரோனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா நம்ம ஹீரோனை தேடி வருவான் அப்படின்ட்டு செக்யூரிட்டியை டைட் பண்றாங்க. அடுத்தடுத்த அதிர்ச்சி காத்துட்டு இருக்குங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல 2 தரமான ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுவும் கடைசி ட்விஸ்ட் எல்லாம் சத்தியமா நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கும் பயங்கரமான ட்விஸ்டா இருக்கும்னு நம்புறேன். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ஆணையம் பண்ணியும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு சம்பவம் பண்ணியிருக்காங்க கைஸ். என்ன சம்பவம் அப்படின்னா, 2 பேரும் சேர்ந்து ஒருத்தனை கொடூரமான முறையில் கொலை பண்ணி வீட்லேயே புதைக்கிறாங்க. இவங்க யார் என்ன அப்படின்னு இப்போதைக்கு தெரியலங்க. அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனோட வீட்டில் ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. ஹீரோனோட அம்மா தான் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுப்ரத் அப்படின்ற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறாருங்க. அவர் உடனடியாக ஹீரோன்ட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ஹீரோயின் ஃபோன் வாங்கி பேசும்போது தான் விஷயம் தெரிய வருது. ஹீரோயின் ரீசெண்டாக ஜெயிலில் போயிட்டு டாக்குமெண்ட்ரிக்காக 3 கொலை குற்றவாளிகளை இன்டர்வியூ பண்ணிட்டு வந்தாங்க. அந்த 3 குற்றவாளிகளோட பேர் என்ன அப்படின்னா, கண்ணை, சஃபிக், காரவ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த 3 கொலை குற்றவாளிகளும் மர்மமான முறையில் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமான முறையில் கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவனுங்க. சரி, அவனுங்க தப்பிச்சு போனதுக்காக ஹீரோன் எதுக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பிச்சு போன 3 பேர்த்துல யாரோ ஒருத்தன் நம்ம ஹீரோனுக்காக லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அந்த லவ் லெட்டர் கொஞ்சம் டர்ட்டியான லவ் லெட்டரா இருக்குது. அதுவும் இங்கிலீஷ்ல எழுதி இருக்குங்க. அந்த 3 பேர்த்துல காரவ் அப்படின்ற ஒருத்தன் தான் படிச்ச ஒரு ஆளு. அதனால அவன் தான் இந்த லவ் லெட்டர் எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோன் அந்த லவ் லெட்டரை படிச்சு பார்க்குறாங்க. ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லைங்க, ஒரு 10-15 முறை படிச்சு பார்க்குறாங்க. எதுக்கு இப்படி ரிப்பீட்டடாக அதை படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, இந்த லெட்டர் கண்டிப்பாக காரவ் எழுதியிருக்க மாட்டான்னு தோணுது அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சுப்ரத் கேட்குறாரு, அது எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க அப்படின்ட்டு. காரவ் ரொம்ப டீசென்ட்டான ஆளு, அவன் இந்த மாதிரிலாம் எழுதியிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்ல, இது காரவ் டீசென்ட்டான ஆளா? அவன் என்ன குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தான் தெரியுமா? லவ் பண்ண பொண்ணை 22 முறை கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தவன் அவன் டீசென்ட்டான ஆளா? நீங்க அவனுக்கு சப்போர்ட் பண்றதை பார்த்தா உங்களுக்கு என்னமோ காரவ் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க தான் அந்த 3 பேர்த்த தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயின் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னோட டாக்குமெண்ட்ரி பேப்பருக்காக இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக வந்த பொண்ணுங்க நான் இன்டர்வியூ பண்ணும்போது அந்த 3 பேருமே என்கிட்ட டீசென்ட்டாக தான் பிஹேவ் பண்ணாங்க. கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணி அவங்க என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு வந்தாங்கன்றதெல்லாம் தெளிவாக சொன்னாங்க. அதை வச்சு தான் சொன்னேன் அவங்க 3 பேருமே டீசென்ட்டாக இருந்தாங்க, இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்க மாட்டாங்கன்ட்டு. அதை தாண்டி என்ன நடந்ததுன்னா எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ல, இப்போ சுப்ரத் சொல்கிறாரு, 3 பேர் இப்போ தப்பிச்சு போயிட்டாங்க, எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லவ் லெட்டர் கிடைச்சிருக்குது. அந்த லவ் லெட்டர் 3 பேர்த்துல ஒருத்தன் உங்களை லவ் பண்ணுறதா எழுதி வச்சிருக்கான். அதனால தப்பிச்சு போனவன் கண்டிப்பாக உங்களை தேடி வருவான், உங்களுக்கு ஆபத்து இருக்கு, அதனால நீங்கள் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், அதை சொல்கிறதுக்காக தான் உங்களை வர சொன்னோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை அனுப்பி வைக்க, ஹீரோனை கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஜாய் அப்படின்னு ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் ஜாய் கூட அந்த இடத்துல இருந்து நம்ம ஹீரோயின் கிளம்பிடுறாங்க. அப்போ ஜாய் சொல்கிறாரு, டாக்குமெண்ட்ரிக்காக எதுக்கு அன்டைம்லலாம் இந்த இடத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்க அப்படின்ட்டு. அப்போ தான் ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் ஒன்றும் இன்டர்வியூக்காக வரல, 3 கைதிங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அந்த 3 பேர்த்துல ஒருத்தன் எனக்கு லவ் லெட்டர் எழுதி வச்சுட்டு தப்பிச்சு போயிருக்கிறான். அதனால நான் தான் அவனுக்கு உதவி பண்ணி தப்பிக்க வச்சிருப்பணும் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தின் அடிப்படையில் என்னை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணினாங்க அப்படின்னு சொல்ல, ஜாய்க்கு கோவம் வந்துடுதுங்க. அந்த 3 பேர்த்துல ஒருத்தன் உனக்கு லவ் லெட்டர் கொடுத்தானா? அப்போ லவ் லெட்டர் கொடுக்குற அளவுக்கு நீ அவங்க கூட பழகிருக்கிற அப்படின்னு இவங்க 2 பேர்த்துக்குள்ள சண்டை. காருக்குள்ள உட்காந்துட்டு 2 பேரும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் டீட்டெயிலாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, என் மேல எந்த தப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்போ இவங்க 2 பேரும் மறுபடியும் ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர், காருக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண, ஜாய் அந்த போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காருங்க. காரை விட்டு இறங்கி வந்த நம்ம ஹீரோயின் பிரச்சனை எதுவும் வேணாம் அப்படின்ட்டு சுப்ரத்துக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்ல, சுப்ரத் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசி பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நேரம் அங்கே இருக்காதீங்க, தயவு செஞ்சு வீட்டுக்கு போங்க, ஏன்னா உங்களுக்கு வெளியில் ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி சுப்ரத் எனக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம இங்கே இருக்க வேணாம், இங்கிருந்து போயிடலாம் அப்படிங்கும்போது ஜாய்க்கு மறுபடியும் கோவம் வந்துடுது. நீ என்ன அவன் சொல்கிறத கேட்டே நடந்துக்கிற, அவனுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்க அப்படின்ட்டு மறுபடியும் நம்ம ஹீரோனுக்கும் ஜாய்க்கும் சண்டை வருதுங்க. அந்த சண்டையெல்லாம் சமாளிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப் எடுத்து வச்சு இந்த 3 கொலை குற்றவாளிகளை இன்டர்வியூ பண்ணி டாக்குமெண்ட் பண்ணாங்க இல்லையா, அதில் முதல் குற்றவாளியோடைய டீட்டெயில்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த முதல் குற்றவாளியோட பேர் கனாய்ங்க. கனாய் பார்த்தீங்கன்னா கேபிள் பாயா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்கான்.
ஒரு பாட்டி வீட்டில் கேபிள் ரிப்பேர் ஆயிருக்குதுங்க. அதை ரெடி பண்ணுறதுக்காக போகும்போது அந்த பாட்டி வீட்டுக்கு ஆப்போசிட் மாடியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் பொண்ணை இவன் சைட் அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். அந்த பொண்ணோடைய பேர் ரூமிங்க. அந்த பொண்ணும் இவனை பார்த்து கிரீன் சிக்னல் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே கேபிளை கட் பண்ணி விட்டுட்டு அடிக்கடி வந்து அந்த பொண்ணை அந்த இடத்துல நின்று சைட் அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பானிபூரி கடையில் நிற்கும் போது அந்த பொண்ணை மட்டும் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுங்க, அந்த பொண்ணு கிட்ட காசு வாங்காதீங்க, நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நேரடியாகவே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு ஸ்கூல் கட் அடிச்சுட்டு இவனை பார்க்கறதுக்காக வருது, ரெண்டு பேரும் ஊர் சுற்றுறது. அதுக்கப்புறம் அந்த கேபிள் ரிப்பேர் பண்ணுறதுக்காக அந்த பில்டிங் வருவான் இல்லையா, அங்கே வச்சே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஜாலியாக லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. நாளைக்கு ரெண்டு பேரும் வெளியில் போகலாம் அப்படின்னு ஸ்டெப்பு கிட்ட நின்று பிளானை போட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அந்த பொண்ணோட அப்பா வந்து வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கே போனால் என்னன்னானே தெரியலங்க. இந்த கனாயும் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா பக்கம்லாம் சுற்றி திரிஞ்சு பார்த்துருக்கிறாரு. ஆனால் அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னே தெரியல. அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது, கனாய்க்கு உடனடியாக அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டாரு. அந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லாமல் தான் அந்த பொண்ணு அந்த நபரை கல்யாணம் பண்ணி புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஆரம்பத்தில் இந்த ரூமி விருப்பமே இல்லாமல் கல்யாணம் பண்ணியிருந்தாலும் போக போக இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கைக்கு அடாப்ட் ஆகி வாழ ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டி ஒரு குழந்தை பெற்றுக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க. பிளான் பண்ண மாதிரியே இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குதுங்க. ரூமியோட கணவன் அப்புறம் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. டிவி சரியா தெரிய மாட்டேங்குது, இது ரிப்பேர் பண்ணி கொடுங்க அப்படின்னு ரூமி கேட்க, அந்த டிவி போச்சுன்னு நினைக்கிறேன், சரி வேற டிவி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்இடி டிவி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அந்த எல்இடி டிவிக்கு ஃப்ரீயாக டிஷ் கொடுத்துருக்காங்க. டிஷ்ஷை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ஒருத்தர் வராருங்க. அவர் வேற யாரும் இல்லை, கனாய் தான். கனாயை பார்த்த உடனே ரூமிக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருந்துட்டு இருக்கு. ரூமியோட கணவர்கிட்ட டிஷ் எங்கே மாட்டுறதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அவர் காட்டுறதுக்காக மாடிக்கு போறாரு. பின்னாடியே நம்ம கனாய் கூட வந்த இன்ஜினியர் போறாருங்க. அந்த டைம்ல ரூமி கிட்ட கனாய் அப்ரோச் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. ரூமியோட கணவர் இல்லாத நேரத்தில் அடிக்கடி இந்த கனாய் வீட்டு பக்கம் வந்துட்டு போயிட்டு இருந்திருக்காருங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீ கடைக்காரர் பார்த்து ரூமியோட கணவர் கிட்ட போட்டு கொடுத்துட்டாரு. ராத்திரி ரூமியோட கணவர் இதை பற்றி கேட்கும்போது, டீ கடைக்காரன் சொல்றதை நம்புவ, நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கணவன் மனைவிக்குள்ள பஞ்சாயத்து வந்திருக்கு. பட் உண்மையிலேயே ரூமி பார்த்தீங்கன்னா கணவரை சீட் பண்ணி கனாய் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு தான் இருக்காங்க. ஒரு தடவை டீ கடைக்காரன் சொல்றானா ஏதோ விளையாட்டுக்கு சொல்றான் இல்ல வேணும்னே சொல்றான்னு நினைச்சுக்கலாம். ஆனா அடிக்கடி அந்த டீ கடைக்காரன் சொல்ல ஆரம்பிச்சிருந்திருக்கான். அதுவும் டிஷ் மாட்ட வந்தவன் அப்படின்னு அழுத்தியே சொல்ல அதையெல்லாம் பேஸ் பண்ணியே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சண்டை போடும்போது தான் ரூமிக்கு ஆல்ரெடி அந்த டிஷ் மாட்ட வந்தவன தெரியும் அப்படின்ற விஷயம் ரூமியோட கணவருக்கு தெரிய வருதுங்க. அதனால ரூமியை பார்த்தீங்கன்னா அடிச்சே போட்டுறாரு. அடி வாங்கினதுக்கு அப்புறமும் ரூமி சும்மா இருக்கலங்க. ரூமி நேரா இந்த கனாயை பார்க்கறதுக்காக வந்து, நீ சொன்னல நம்ம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் வாழலாம் அப்படின்ட்டு, அதனால என்னையும் என் பையனையும் எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு நம்ம மூணு பேரும் சந்தோஷமா வாழலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்னால் இங்கிருந்து உன்னை கூட்டிட்டு போக முடியாது, ஆனால் என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த கனாயும் இந்த ரூமியும் சேர்ந்து ரூமியோட புருஷனை போட்டு தள்ளி வீட்டுக்குள்ளேயே புதைச்சி வச்சிருந்துருக்காங்க. இதைத்தான் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம். இந்த வழக்கில் ரூமியும் கனாயும் வசமா மாட்டிக்கிட்டாங்க. ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஜெயிலில் கம்பி எண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த சமயத்தில் தான் கனாய் தப்பிச்சு போயிருக்கிறாருங்க. ஸோ இதுதான் கனாயோட கதை. இந்த குற்றத்துக்காக தான் கனாய் ஜெயிலுக்கு வந்திருக்கிறாரு. இதை படித்து முடிச்சுட்டு ஹீரோயின் தூங்கலாம்னு நினைக்கும் போது வீட்டுக்குள்ளே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா யாரோ ஒருத்தன் வந்து நம்ம ஹீரோனுடைய கழுத்தில் கத்தி வச்சு அறுத்துறாங்க. டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோனுடைய கனவு தான். ஆனால் கண்டிப்பாக இந்த மூணு பேர்த்துல ஒருத்தன் ஹீரோனை தேடி வருவான் அப்படின்றது மட்டும் உறுதியாக தெரியுதுங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அப்போ மீடியாக்காரங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் இன்டர்வியூ பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்க காணாமல் போயிருக்காங்க. அந்த மூணு பேர் வெளியே இருக்கிறதுனால இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்து இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஆக்சுவலாக அந்த மூணு பேர்த்துக்குமே எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்டுமே கிடையாது. சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக அந்த ஒரு கிரைமை பண்ணிட்டு தான் ஜெயிலுக்கு வந்திருக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒரு ஜேர்னலிஸ்ட் பார்த்தீங்கன்னா என் பேரு ரத்னம் அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. ஜெயிலில் இருக்கக்கூடிய ரெண்டாவது கைதி சஃபீக்கை இன்டர்வியூ பண்ணும்போது, நான் இங்கிருந்து வெளியே போனதுக்கப்புறம் ரத்னத்தை மீட் பண்ணி துபாய்க்கு போய் செட்டில் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு ஞாபகம் வருதுங்க. உடனடியாக போலீஸ்காரங்க கிட்டே இந்த மாதிரி ரத்னம் அப்படின்றவர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு, நீங்கள் அவரை போய் மீட் பண்ணுங்க, மேபி இந்த சஃபீக் தப்பிச்சு போன உடனே ரத்னத்தை தான் மீட் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்க போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷனை தொடங்குறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போறாங்க. நம்ம ஹீரோனுக்கு அம்மா தங்கச்சி இருக்கிறாங்க. தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கேயோ வெளியில் போயிட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வரா. ஏன் லேட் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு புக் லான்ச் ஈவெண்ட்டுக்காக போயிருந்தேன், அதை முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் எல்லா விஷயத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொலகாரங்க 3 பேர்த்துக்கிட்ட இருந்து த்ரெட்டனிங் இருக்குது, நீ எங்கே போனாலும் வந்தாலும் உன்னை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹீரோயின் வேலைக்கு போயிட்டாங்க, தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அம்மா மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. அப்போ ஜன்னல் கண்ணாடி உடச்சிட்டு என்னவோ ஒன்று வந்து விழுதுங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அது ஒரு பேப்பர். அதில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா மிரட்டல் கடிதம் இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோனுடைய அம்மா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. உடனே குண்டல் அப்படின்ற ஒரு நபருக்கு ஃபோனை போட்டு வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. இந்த குண்டல் அப்படின்ற நபர் யார் அப்படின்னா ஹீரோனோட ஃபேமிலி ஃப்ரெண்டுங்க. ஆக்சுவலாக ஹீரோயின் அம்மாவோட வயசுலேருந்து பாதி வயசு தாங்க இவருக்கு இருக்கும். ஆனால் இவர் வந்து ஹீரோனுடைய அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற மாதிரி ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்படி இவங்க 2 பேருக்குள்ள ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கிற விஷயம்லாம் நம்ம ஹீரோனுடைய தங்கச்சிக்கே பெருசாக தெரியாதுங்க. இப்போ ஹீரோனோட தங்கச்சி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் முடிச்சுட்டு நேராக ஒரு மளிகை கடையில் போய் கூல் ட்ரிங்க் ஒன்று வாங்குறா. அப்போ ஆப்போசிட்டில் காருக்குள்ள உட்காந்து ஒரு நபர் நம்ம ஹீரோனோட தங்கச்சியை குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. அப்படியே தங்கச்சி திரும்பி பார்க்கும்போது அவர் திரும்பிக்கிறாரு. ஸோ யாரோ ஒருத்தங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த தங்கச்சி உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சுப்ரத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போயிட்டு ரத்னம் அப்படின்ற நபரை தேடும் போதே அந்த நபரை அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு ஓட்டுறத பார்த்துடுறாங்க. உடனடியாக அவரை பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோனை பார்க்கறதுக்காக ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு இங்கே இருக்கிறது தான் சேஃப் இல்லைன்னு தெரியுதுல, பேசாமல் என் வீட்டுக்கு வந்துருங்க, கொஞ்ச நாள் அங்கே இருங்க அப்படிங்கும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க இடத்த சேஞ்ச் பண்ணிட்டா மட்டும் ஆபத்து கம்மியாயிருமா, எங்கே இருந்தாலும் ஆபத்து வரத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்ட்ரோகேஷன் ரூமில் வச்சு ரத்னத்தை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சஃபிக்கு வேலை வாங்கி கொடுத்தது எல்லாமே இந்த ரத்னம் தான். சஃபிக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு ரத்னம் மட்டும்தான். ரத்னம் மூலமா அவன் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருக்கான் அப்படின்ற தகவலே உங்களுக்கு வந்திருக்குது. இப்போ அவனை இங்கே ஒழிச்சு வச்சிருக்கேன், கண்டிப்பாக அவன் ஜெயிலிருந்து தப்பிச்சு உன்னைத்தான் பார்க்க வந்திருப்பான் அப்படின்னு சொல்ல ஆரம்பத்தில் இந்த ரத்னம் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாருங்க. அப்புறம் அடித்து விசாரணை பண்ணதுக்கப்புறம் தான் ஆமாம் ஜெயிலிருந்து தப்பிச்ச உடனே என்னை பார்க்கறதுக்காக தான் வந்தான், துபாய் போகணும், என்னை எப்படியாவது அனுப்பி வைங்க அப்படின்னு சொன்னான். 60,000 ரூபாய் செலவாகும், அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணி கொண்டாந்து கொடு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ எங்கே இருக்கான்னு சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி இந்த ரத்னம் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டான ஜாய் பார்த்தீங்கன்னா ஹீரோனோட வீட்டில் இருந்து கிளம்புறாருங்க. கிளம்பும்போது தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி அவளுக்கு தான் இங்கே ஆபத்து இருக்குன்னு தெரியுதுல்ல, என் வீட்டில் வந்து இருந்தால் தான் என்னவா, நீயாவது பேசி புரியவை அப்படிங்கும்போது இல்லை அவளுக்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், அதனால் இந்த டைமில் அவளை ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஜாயும் பார்த்தீங்கன்னா காருக்குள்ள உட்காடுறாருங்க. திடீர்னு ஒருத்தன் வரான், கார் முன்னாடி நிற்கிறான், கார் கண்ணாடியை உடச்சிட்டு ஜாய் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த டைமில் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. அங்கிருந்து தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்னு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க்கிங் லாட்டுக்குள்ளே போய் காரை போட்டுட்டு அங்கிருந்து இறங்கி ஓடி வந்து ஒரு பில்லருக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாருங்க. ஆனால் அவன் விடுற மாதிரி இல்லைங்க, துரத்திட்டே வரான். ஜாயை கொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்கே வந்தவன் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த கெனாய் அப்படின்ற ஒரு நபரை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த நபர் தான். ஒருவேளை அவன் தான் நம்ம ஹீரோனுக்கு லவ் லெட்டர் கொடுத்துருப்பானோ, ஒருவேளை ஜாயும் ஹீரோனும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் ஜாயை போட்டு தள்ளணும்னு நினைக்கிறானோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஆனால் ஜாய் பார்த்தீங்கன்னா கிடைச்ச கேப்பில் ஹீரோனுக்கு ஃபோனை பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுறாருங்க, என்ன ஒருத்தர் அட்டாக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான், யார் என்னன்னு தெரியல அப்படின்ட்டு. சரி உடனே நான் சுப்ரத்ன்ற போலீஸ் ஆஃபீஸரை கூப்பிட்டுட்டு அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஜாய் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருக்கிறாருங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு கெனாய் அப்படின்ற அந்த கில்லர் வந்துடுறான். பின்னாடி இருந்து நம்ம ஜாயை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஜாயினால எதுவுமே பண்ண முடியலங்க, அப்படியே கீழே விழுந்துடுறாரு. கீழே விழுந்த ஜாயை பார்த்தீங்கன்னா இந்த கெனாய் இரும்பு ராடாலேயே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். ஒரு தடவை 2 தடவை இல்லைங்க, பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினும் இந்த சுப்ரத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் வராங்க. நீ காருக்குள்ளேயே இரு, நான் என்னென்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரத் கார் ஓட்டி இறங்குறாரு. அப்போ கார் கண்ணாடியில் ஒரு கை வச்சுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஜாய் தான் ரத்த வெள்ளத்தில் இருக்கிறாரு. உடனடியாக ஜாயை ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மாவும் தங்கச்சியும் மட்டும் வீட்டில் இருக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பவர் கட் ஆகுதுங்க. வீட்டுக்குள்ளேயே யாரோ ஒருத்தங்க ரொம்ப வேகமாக தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. அம்மாவும் பொண்ணும் பயங்கரமாக பயந்து போயிடுறாங்க. யாருன்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க உடனே டோர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. பார்த்தா வீட்டுக்குள்ளே வந்தது இந்த குண்டல் அப்படின்ற நபர் தான். நீயா எதுக்காக இவ்வளோ ஹார்ஷாக தட்டின, ஆல்ரெடி நாங்கள் பயத்தில் இருக்கிறோம் அப்படிங்கும் போது சாரி அப்படின்ற மாதிரி குண்டல் சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம ஹீரோனோட தங்கச்சி ஆமாம் வீட்டுக்குள்ளே நாங்கள் பூட்டிட்டோம், எப்படி நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க, உங்ககிட்ட இன்னொரு சாவி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இந்த குண்டல் ஆமாம் அப்படின்றாரு. உடனே அம்மா தங்கச்சிக்கு தெரியாமல் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் மீதின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோனோடைய அம்மாவும் இந்த குண்டலும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற விஷயம் ஹீரோனோட தங்கச்சிக்கு தெரியாதுங்க. இப்போ நம்ம ஹீரோனும் இந்த சுப்ரத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு இடத்துல நின்று டீ குடிச்சிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. உங்களுக்கு இந்த சஃபிகோடைய முகத்தில் ஒரு சைடு பேர்ன் ஆயிருக்கு இல்லையா, அதை பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்க தெரியாது அப்படின்றாரு. அப்போ தான் இந்த 2வது கொலை குற்றவாளியான சஃபிகை பற்றின கதையை நம்ம கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சஃபிக் சின்ன பையனாக இருக்கும்போது சஃபிகோட அம்மா அப்பாவுக்கு அடிக்கடி சண்டை வருங்க. சஃபிகோடைய அப்பா பார்த்தீங்கன்னா வரதட்சணை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபரு. அந்த வகையில் உன்னோட வீட்டிலேருந்து எனக்கு வரதட்சணை கொடுக்கவே இல்லை, அதனால நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா இடையில சண்டைங்க. அந்த சண்டையில் கோவத்தில் பார்த்தீங்கன்னா கையில் சுட சுட வச்சிருந்த டீயை அவங்க அப்பா தூக்கி வீசி இருக்கிறாரு. அந்த டீ பார்த்தீங்கன்னா சஃபிகோட முகத்தில் பட்டு ஒரு சைடு வந்து பேர்ன் ஆயிருக்கு. சின்ன வயசுல இருந்தே அவருடைய முகம் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. சஃபிக்கு ஒரு பிரதர் கூட இருக்கிறாரு. பார்க்கறதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒன்னாவே வளர ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சஃபிகோட பிரதருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் திருமணம் ஏற்பாடு பண்றாங்க. ஸோ அவருக்கு நல்லபடியாக திருமணம் நடந்து முடியுதுங்க. சஃபிகோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க சஃபிகோடைய ஒரு சைடு முகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சஃபிக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் சஃபிக்கும் சஃபிகோட அண்ணனும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. பெருசாக எந்த டிஃபரெண்ட்டும் இல்லை, முகத்தில் இருக்கக்கூடிய அந்த காயம் மட்டும்தான் டிஃபரெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் இவரோட அண்ணியும் சேர்த்து வச்சு இவங்க கலாய்க்கிறன்ற பேரில் கலாய்ச்சிக்கிட்டு
பேசிக்கிட்டு இருக்காங்க. சஃபிக் வந்து கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, நான் வந்து சிட்டிக்கு போவேன், சிட்டியில் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன், அங்கேயே வேலைக்கு ஜாயின் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவர் சிட்டிக்கு கிளம்பி போகிறாருங்க. அங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ தான் இவருக்கு துபாய்க்கு போய் அங்கே செட்டில் ஆகணும் அப்படின்ற ஆசை வருது. அப்போ அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர், இங்கே ரத்னம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன், ஸோ அவர்கிட்ட பேசி உன்னை துபாய்க்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சஃபிக்கும் சரின்னு சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறம் இவர் ஊருக்கு கிளம்பி வராருங்க. ஊருக்கு வந்துட்டு அன்னிக்காக இவர் அந்த பவுடர்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அண்ணியும் ஹாப்பியாக இருக்கிறாங்க. ராத்திரி இந்த சஃபிக் பார்த்தீங்கன்னா வெளியில் படுத்து தூங்கிட்டு இருப்பாரு. வீட்டுக்குள்ளே அண்ணியும் அண்ணனும் இருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்கிற சத்தமெல்லாம் வெளியில் கேட்க, ஸோ அந்த சத்தத்தை கேட்டு இவர் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. என்னுடைய முகம் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டேதுன்ற மாதிரி இவருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாகுதுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே இருக்கும்போது அண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் வந்து ராங்காக அப்ரோச் பண்ணுறாருங்க. அண்ணி செம்ம டென்ஷனாகி பிடிச்சி திட்டி விட்டுருவாங்க. ஒழுங்காக போகிறத சாப்பிட்டுட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமும் தொடர்ந்து அப்ரோச் பண்ணி வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் கட்டாயப்படுத்த ஆரம்பிச்சிடுறாருங்க. இந்த மாதிரி என் கூட வந்துரு, நாளை காலையில் நம்ம இங்கேருந்து போயிடலாம், துபாய் போயிடலாம், நாங்கள் போய் வேலை பார்த்து உன்னை பத்திரமா வச்சுக்கிறேன், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி அண்ணியை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் அண்ணன் வந்த உடனே இதை நான் சொன்னேன்னா உன்னை வெட்டியே போடுவார் அப்படின்ற மாதிரி அண்ணி மிரட்டி துரத்தி விட்டுருவாங்க. ராத்திரி அவங்க அண்ணா வருவாங்க. அண்ணி சொல்ல மாட்டாங்க. மாறா என்ன பண்ணுவாங்கன்னா, என் புருஷன் மேலே நான் உசிரியே வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் வேணுனே அன்றைக்கி ராத்திரி ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க. நம்ம சஃபிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுங்க. அடுத்த நாள் காலையில் ஊர்க்காரங்கெல்லாம் வீட்டு முன்னாடி கூடியிருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அண்ணா அண்ணி 2 பேர்த்தையுமே போட்டு தள்ளிட்டு அந்த இடத்த விட்டு இந்த சஃபிக் தப்பிச்சு போயிருந்திருப்பான். ஸோ அந்த வழக்கில் தான் பார்த்தீங்கன்னா சஃபிக் அரெஸ்ட் ஆகி ஜெயிலுக்கு வந்திருப்பான். இப்போ ப்ரெசென்ட்டில் சுப்ரோத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட மீடியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி 3 கிரிமினல்ஸ் தப்பிச்சு போயிருக்காங்க, பிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஸ்டெப்லாம் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு. இவங்களும் அதெல்லாம் சொல்லிட்டு பிரிண்ட் மீடியா, டிஜிட்டல் மீடியா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே இவங்களோட ஃபோட்டோஸை சர்க்குலேட் பண்ணியிருக்கோம், கூடி சீக்கிரம் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையாக பேசிகிட்டு இருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டான ஜாய் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டாருங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஹீரோயின் சாரி கேட்குறாங்க. என்னால் தான் அந்த கிரிமினல் உன்னை கொள்றதுக்காக வந்துட்டான், என்னை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த 3வது கில்லர் இருக்கிறான் இல்லையா, காரவ் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் ஜெயிலிருந்து தப்பிச்சு நேராக அவங்க வீட்டுக்கு தாங்க போயிருக்கிறான். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த காரவ் மேலே செம்ம கானில் இருந்துட்டு இருக்கிறாங்க. காரவுக்கு அண்ணா, தங்கச்சி, அப்பா அம்மா இருக்கிறாங்க. தங்கச்சி கல்யாணமே ஒரு பெண் குழந்தை இருக்குதுங்க. ஸோ இந்த காரவ் பண்ண ஒரு கொலைனால இவங்க குடும்பமே தலைகீழாக மாறிடுச்சு. காரவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கிறாரு. காரோட தங்கச்சி புருஷன் இனிமேல் நான் இவ கூட வாழ மாட்டேன் அப்படின்னு குழந்தையோட வீட்டுக்கு அமுச்சு வச்சிட்டாரு. காரோட அண்ணனுக்கு வேலை போச்சுங்க. ஸோ இந்த மாதிரி கொலகாரனுடைய குடும்பம் அப்படின்னு எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டியடா, உன்னால தாண்டா எங்கள் வாழ்க்கை மோசமானதாக அமைஞ்சிருக்கு, ஜெயிலிருந்து தப்பிச்சு எதுக்குடா இங்கே வந்திருக்கிறேன், இங்கிருந்து போயிடுறா அப்படின்ற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த காரோடைய அம்மாவுக்கு காரோ மேலே பாசம் இருக்குதுங்க. அதனால வீட்டுக்கு வந்தவனை சாப்பிட வச்சு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சு, உங்கள் அப்பாவோடைய மருத்துவ செலவுக்காக கொஞ்சம் பணம் இருக்குது, இந்த பணத்தை கையில் வச்சுக்க, எங்கேயாவது போ, ஆனால் இங்கே வராத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த காரவும் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அவன் போன உடனே போலீஸ்காரங்க வீட்டுக்குள்ள வந்து காரவ் இங்கே தான் வந்தான்னு எங்களுக்கு தெரியும் சொல்லுங்க அப்படின்னு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவன் இங்கே இல்லை, ஆனால் இங்கே தான் வந்தான், ஒரு அம்மாவா பையனை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்தது, அதனால் அவனை சாப்பிட வச்சு அமிச்சேன், இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி காரோட அம்மா சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காரில் ஜாயை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. ஜாய்க்கு சாப்பாடு எடுத்துட்டு பார்த்தா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. அங்கே என்னமோ ஒன்று நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. ஆனால் நம்ம ஹீரோனா உள்ளவே விடமாட்டேன்றாரு இந்த சுப்ரத். என்னாச்சுன்னு சொல்லி கேட்க அப்புறம் தான் தெரிய வருது, நம்ம ஜாயை பார்த்தீங்கன்னா அந்த கிரிமினல் உள்ள புந்து கொலை பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. அந்த கூட்டத்தில் கெனாயும் நின்று பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். இதுல இருந்தே தெரியுது கெனாய் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டான ஜாயை கொலை பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு. இந்த கெனாய் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தாங்க தங்கி இருக்கிறான். இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மா வீட்டில் உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாய் வந்து ரொம்ப நல்ல பையன், என்னோட பொண்ணுக்கு ஏற்ற பையன், அவனுக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டுக்கு சுப்ரத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் வராருங்க. அவர் வந்து ஆறுதல் சொல்றாரு. ஹீரோயின் திட்டி விட்டுறாங்க, எனக்கு ஆறுதல்லாம் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு உங்க வேலையை சரியா பாருங்க, நீங்க உங்க வேலையை சரியா பார்த்துருந்தீங்கன்னா இந்நேரம் ஜாய் இறந்திருக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு விட்டுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு ஜாயோட ஞாபகமாவே இருக்குதுங்க. அதனால ஜாய் இருக்கிறார் இல்லையா, அந்த ஒரு வீட்டுக்கு நம்ம ஹீரோயின் கிளம்பி போறாங்க. அந்த இடத்துல கிரைம் சீன்லாம் மார்க் பண்ணியிருக்காங்க. ஹீரோன் அந்த வீட்டுக்குள்ள நுழையும் போது ஹீரோனை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்றத அங்க ஹீரோனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த பாதுகாப்புல இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் போய் ஜாய் கூட இருந்த அந்த நினைவுகள் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்க, திடீர்னு அந்த இடத்துக்கு முகமூடி போட்டு ஒருத்தன் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான், பணம் கொடு அப்படின்ட்டு. உடனே பேக்கப்புக்கு வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவனை பிடிச்சிடுறாங்க. அவன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சஃபிக் தான். சஃபிக் வந்து இந்தியா விட்டு கிளம்பி போனோம்னா 60,000 ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு ரத்னம் சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த பணத்தை ஹீரோயின் கிட்ட இருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் மிரட்டுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கான். எண்ட் ஆஃப் த டே தப்பிச்சு போன
கைதான 3 குற்றவாளிகள்ல சஃபிகை திரும்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ வெளியே இன்னும் கெனாயும் காரவும் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மா கிச்சனில் சமையல் பண்ணிட்டு இருக்க அப்போ இந்த குண்டல் இருக்கான் இல்லையா, கூடி சீக்கிரம் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனோட தங்கச்சி இதை பார்த்து, இவ்வளோ நாள் இதுதான் நடந்துட்டு இருந்துச்சா இந்த வீட்டில், உங்களை நினச்சா எனக்கு கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட தங்கச்சி ஹீரோனுடைய அம்மா பிடிச்சி கண்டபடி திட்டி விட்டுருவா. உங்களோட ஆஃப் ஏஜில் இருக்கக்கூடிய ஒரு நபர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு. இப்போ இந்த கெனாய் பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கியிருந்தான் இல்லையா, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பாட்டி இந்த கெனாய் பார்த்துறாங்க. சந்தேக பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்காங்க. இவன் ஜன்னலை லாக் பண்ணிட்டு உள்ளே உட்காந்துறான். இப்போ சுப்ரத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கறதுக்காக ஜாயோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. இந்த மாதிரி என் பையனை கொலை பண்ணவொன்னே நீங்கள் பிடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ தான் சொல்கிறாங்க, நாங்கள் பிடிச்சது சஃபிக் அப்படின்ற ஒரு நபரை, ஆனால் உங்கள் மகனை கொன்னது யார் அப்படின்றத நாங்கள் இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல. காரவ் இல்லை கெனாய் இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்க முடியும். கூடி சீக்கிரம் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சுப்ரத் சொல்லிடுறாருங்க. இப்போது இந்த காரவ் அப்படின்றவருடைய கதையை நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. காரவ் பார்த்தீங்கன்னா நல்ல எஜுகேட்டடான ஒருத்தருங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அங்கே ஒரு பொண்ணை இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிருக்குதுங்க. அந்த பொண்ணும் பார்த்தீங்கன்னா காரவ் கிட்ட ரொம்ப நல்லா பேசும். அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்குது அப்படின்னு காரவுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இவங்க டாக்ஸியில் போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து நம்ம காரவ் கிட்ட தொடர்ந்து பேசிட்டே வந்துட்டு இருக்குங்க. அதனாலேயே காரவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இப்போ கால் சென்டரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கஸ்டமர் கூட ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா உடனடியாக அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா காரவ் கிட்ட தான் லைனை மாற்றி விடும். காரவ் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த பிரச்சனையை நீட்டாக சால்வ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பேசி சால்வ் பண்ணிடுவார். நீங்கள் வெளியே ஒரு மாதிரியும் ப்ரொஃபஷனலில் வேறு மாதிரி இருக்கிறீங்க, யூஆர் கிரேட் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம காரவுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அதே ஆஃபீஸில் வேறு பையன் கூட ரொம்பவே ஜாலியாக க்ளோஸாக நெருங்கி வந்துட்டு இருக்கு. காரவை பெருசாக கண்டுக்கிறதே இல்லை. இப்போதுமே ஆஃபீஸ்க்கு எல்லோரும் ஒரே கேபில் தான் போவாங்க, ஒரே கேபில் தான் ரிட்டர்ன் வருவாங்க. கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட அவங்களோட ஓன் வெஹிக்கிளில் ஆஃபீஸ்க்கு வரதும் போகிறதுமா இருக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. காரும் பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக விட்டுட்டாருங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரைவேட் மெசேஜை வந்து காரவுக்கு அனுப்பிட்டு மாற்றி அனுப்பிட்டேன்னு டெலீட் பண்ணிவிட்டு அந்த பையனுக்கு அதே மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஸோ இதெல்லாம் காரவுக்கு ரொம்ப கோவத்தை கிரியேட் பண்ணுது. அந்த பொண்ணு வாஷ்ரூமில் இருக்கிறதாவும் அந்த பொண்ணுக்கு பர்சனல் ப்ராப்ளம் இருக்கிறதாவும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பையன்கிட்ட ஹெல்ப் கேட்குற மாதிரி காரவ் கிட்ட மெசேஜ் போட்டுட்டு அந்த மெசேஜை மாற்றி அனுப்பிட்டேன்னு டெலீட் பண்ணி அந்த பையனுக்கே மறுபடியும் அதே மெசேஜ் போடுறாங்க. அதை பார்த்ததும் காரவுக்கு கோவம் வந்து அந்த பையன்கிட்ட போயிட்டு, இது ஏன் ஃப்ளோரு, இங்கே ஏதாவது ஸ்டாஃபுக்குன்னா நான் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஷ்ரூம்க்குள்ள அந்த பையனை தள்ளி விட்டு போகிறாருங்க. போன ஒரு ரிட்டர்ன் வரும்போது ரத்த கரையோட வராரு. உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட ரேப் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் பேப்பர் கட் பண்ணக்கூடிய கத்தியை வச்சு 22 முறை அந்த பொண்ணை கத்தியால் குத்தியை கொலை பண்ணிட்டு வெளியே வந்து சரண்டரும் ஆயிருக்கிறாரு. ஸோ இந்த சம்பவத்துக்காக தான் பார்த்தீங்கன்னா காரவ் ஜெயிலுக்கு வந்திருக்கிறாரு. காரவை பொறுத்த வரைக்கும் நல்லா படிச்சிருக்கிறாருங்க. படித்த ஒரு கால் சென்டர் ஜாப்பில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருந்துட்டு அவரோட மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இவர் ஜெயிலுக்கு வந்திருக்கிறாருங்க. இப்போ ப்ரெசென்ட்டில் அந்த 2 கைதிகளோட சேர்ந்து காரவும் தப்பிச்சு போயிருக்கிறாரு. இப்போ காரவ் தான் படித்த ஒரு ஆள் இந்த 3 பேரத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த லவ் லெட்டரை காரவ் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு இந்த சுப்ரத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் சந்தேகப்படுறாரு. இப்போ ஹீரோன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த காரவுக்கு பார்த்தீங்கன்னா கால் சென்டர் மூலமாக இந்த டிராவல்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் எல்லாம் தெரியும். அதனால் வெளிநாட்டுக்கோ இல்லை வெளியூருக்கோ தப்பிச்சு போகிறதுக்கு அவங்க கிட்ட அவன் உதவி கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓனர்ஸ் எல்லாம் மீட் பண்ணி டீட்டெயில்ஸாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் காரவ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யாருக்கிட்டையுமே வந்து உதவி கேட்கல, காரவ் மீட் பண்ணவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ ஹீரோனுடைய தங்கச்சி ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. பயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய காஃபி ஷாப்புக்குள்ள போய் உட்கார உள்ள குண்டல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். நீ இன்னும் வீட்டுக்கு போகாமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னு கேட்டுட்டு போயிடுறான். உடனே பயத்தில் ஹீரோனோட தங்கச்சி இந்த குண்டலை கூப்பிட்டு என்னை யாரோ ஒருத்தங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி வா யாருன்னு பார்க்கலான்னு வெளியே வந்து பார்த்தா வெளியில் ஒரு நபர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. யார் நீங்கள், எதுக்கு ஃபாலோ பண்ணுறீங்க, போலீஸை கூப்பிடுவா அப்படிங்கும்போது ஆக்சுவலாக நானே போலீஸ் தான், அந்த பொண்ணுக்கு த்ரெட்டனிங் இருக்குது, பாதுகாப்பு பணியில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு குண்டால் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சரின்னு ஹீரோனோட தங்கச்சியும் வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜாய் இறந்த துக்கத்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அம்மா வந்து அட்வைஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் மன உளைச்சல் தாங்க முடியாமல் குடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சுப்ரத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு. அவர் எல்லோருக்கும் சரக்கு ஊற்றி கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் சரியாயிரும், ஆக்சுவலாக எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஜாய் இறந்தா என்ன, உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வச்சே நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாருங்க. ஹீரோனுக்கு அங்கே என்ன ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. அந்த டைமில் இந்த காரவ் பார்த்தீங்கன்னா ஹீரோனை காண்டாக்ட் பண்ணுறான். அப்போ நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக இந்த காரவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. போன உடனே சண்டை போடுறாங்க, எதுக்கா நீ ஜாயை கொலை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் இந்த காரவ் சொல்கிறான், நான் ஒன்றும் ஜாயை கொலை பண்ண கிடையாது அப்படின்ட்டு. அப்போ யார் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்க, அங்கே தான் கைஸ் ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நீ நம்பிட்டு இருக்கல இந்த சுப்ரத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர், அவர் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்டான ஜாயை கொலை பண்ணுது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாங்க. அப்போ தான் இந்த காரவ் சொல்கிறாரு, ஆமாம்
சுப்ரத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸருக்கு உன் மேலே ஒரு கண்ணு உன்னை அவர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கு தடையாக இந்த ஜாய் இருக்கிறாரு, அதனால தான் ஜாயை போட்டு தள்ளணும்னு சொல்லி அவர் முடிவு பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எங்கள் 3 பேர்த்தையும் இன்டர்வியூ பண்ணும்போது அந்த இடத்துல நின்று இந்த சுப்ரத் பார்த்துக்கிட்டே தான் இருந்தார். உன்னை அடையணும் அப்படின்றதுக்காக தான் எங்கள் 3 பேர்த்த வந்து தப்பிக்க வச்சாரு. ஸோ நான் உங்ககிட்ட இந்த உண்மையை சொல்லணும்னு நினச்சேன், அதனால தான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாயோட வீட்டில் மொபைல் ஃபோன் இருக்குது, அந்த மொபைல் ஃபோனில் சுப்ரத் சம்மந்தப்பட்ட வீடியோ இருக்குது, அதுலேயே ஆதாரம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இங்கிருந்து ஜம்மு காஷ்மீருக்கு தப்பிச்சு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காரோ அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. இப்போ அந்த லாட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாட்டி இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ்காரங்க இந்த லாட்ஜுக்கு வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அந்த இடத்துல இருந்து இந்த கெனாய் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு ஓடிடுறாங்க. இந்த வாட்டியும் கெனாய் வந்து போலீஸ்கிட்ட மாட்டவே இல்லை. இப்போ நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு வந்து சுப்ரத் வராரு, ஃபேமிலி ஆட்கள் கிட்ட நார்மலாக பேசுகிறாரு. ஆனால் ஹீரோயினால் நார்மலாக பேச முடியல. ஏன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டான ஜாயை கொண்டது இந்த சுப்ரத் அப்படின்ற விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டாக போலீஸ்காரங்க நம்ம ஹீரோனை வர சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது ஜாயோட வீட்டை ஆய்வு செஞ்சதில் ஜாயோட டைரிக்குள்ள ஒரு ஃபோன் இருந்திருக்குது. அந்த ஃபோனில் இருந்த வீடியோவில் இந்த சுப்ரத் தான் என்னை கொல்ல பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி பேசி வச்சிருப்பாரு. அது ஒரு எவிடன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த 3 கைதியில் யாரோ ஒருத்தவனை லவ் பண்ணுறான், லவ் லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை இந்த சுப்ரத் காட்டினார் இல்லையா, அந்த லெட்டரோடைய அந்த இங்கு ஒரு பெண்ணில் இருந்து பயன்படுத்தப்பட்டது. அந்த பெண் பார்த்தீங்கன்னா நம்ம சுப்ரத்தோட வீட்டில் இருந்து போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இந்த வழக்கில் நாங்கள் சுப்ரத் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா சுப்ரத் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. அப்போ கரெக்டாக வீட்டுக்குள்ளே போலீஸ்காரங்க வராங்க. சுப்ரத்தை அரெஸ்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. வாரண்ட் இருக்கா, என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, வாரண்டெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது நீயாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவங்க கோஆப்ரேட் பண்ணதுனால தான் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரத்தை அங்கேருந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் சுப்ரத் கடைசி வரைக்கும் நான் இதை பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனுக்கு அவ்வளோ கோவங்க, என்னோட பாய் ஃப்ரெண்டையே கொண்டுட்டல்ல அப்படின்ட்டு. இப்போ போலீஸ்காரங்க சொல்கிறாங்க சுப்ரத் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, சுப்ரத்துக்கு ஹீரோனை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சுங்க. ஹீரோனை அடையணும், ஆனால் ஜாய் வந்து தடையாக இருக்கிறான். அதனால் இந்த 3 சிறை கைதிகளை தப்பிக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாருங்க. இந்த 3 பேருத்தில் ஒருத்தனை வச்சு நம்ம ஹீரோயினை பயன்படுத்துறது, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை பயன்படுத்துறது, கடைசியில் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டையும் போட்டு தள்ளிட்டா அந்த பயத்தின் காரணமாக எமோஷ்னலாக வந்து ஹீரோயின் டேமேஜ் ஆயிடுவாங்க. அந்த டைமில் ஆறுதல் சொல்கிற மாதிரி சுப்ரத் ஹீரோனோட வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிடலாம் அப்படின்றது தான் வந்து பிளானாக இருந்திருக்குது. அந்த பிளானை தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஜாயோட சமாதியில் போய் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கெனாய் வந்து ஹீரோயின் கிட்ட கத்தியை காட்டி மிரட்ட ஆரம்பிக்கிறான். நான் தப்பிச்சு போகிறதுக்கு உதவி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போலீஸ் ஆஃபீஸர் வந்துடுறாரு. நீங்கள் அங்கே போகாதீங்க மேடம், இங்கே வாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் கெனாய் கிட்ட தான் போகிறாங்க. கெனாய் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு நம்ம ஹீரோனை பிடிச்சி கழுத்தில் கத்தி வச்சிடறான். அப்போ டக்குன்னு அங்கே இருக்கக்கூடிய கன்னை பிடிங்கி இந்த கெனாயை நம்ம ஹீரோயின் சுட்டு தள்ளிடுறாங்க. அப்படியே கீழே விழுந்து கெனாய் இறந்து போகிறாரு. ஸோ கெனாயோட கேஸ் க்ளோஸ் ஆகுதுங்க. இப்போது நம்ம சுப்ரத் இருக்கிறார் இல்லையா, அவரை பார்த்தீங்கன்னா ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. இப்போ அவரை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோயின் வந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த கைதிகளையெல்லாம் எப்படி டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்காக இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்தாங்களோ அதே மாதிரி தான் நம்ம சுப்ரத்தையும் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. அப்போ தான் கைஸ் தாறுமாறான ஒரு ட்விஸ்டே ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த சுப்ரத் எந்த தப்புமே பண்ணலை, எல்லா தப்பையுமே நம்ம ஹீரோயின் தான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கெனாய் இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போகும்போது ஜெயிலிருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஜெயிலிருந்து வெளியே வந்து என்ன பண்ணுறது, அதான் ரூமியும் ஜெயிலில் தானே இருக்கிறா அப்படிங்கும்போது, ரூமியும் வெளியே இருந்தால் நீ என்ன பண்ணுவேன் அப்படிங்கும்போது இவன் அப்படியே பார்க்குறான். உன்னையும் ரூமியும் வெளியில் கொண்டு வரது என்னோடைய பொறுப்பு, நான் சொல்கிறத நீ செய்யணும், ஓகேவா அப்படின்னு சொல்ல, ஓகே நீங்கள் சொல்கிறத நான் செய்கிறேன், என்னை வெளியே கொண்டு வந்துருங்க அப்படின்ற மாதிரி இந்த கெனாய் சொல்லியிருக்கிறான். நான் உனக்கு குளிருதுன்னு சொல்லி 3 பெட்ஷீட் வாங்கி தருவேன், கூட இந்த காரோ மற்றும் சஃபிக் 2 பேர்த்த சேர்த்துக்க. ஸோ இந்த பெட்ஷீட்ஸ் எல்லாம் வச்சு வாலில் தூக்கி போட்டு சிவரேறி குதிச்சிருங்க அப்படின்னு சொல்ல, இந்த பெட்ஷீட் அவ்வளோ குவாலிட்டிலாம் கிடையாது, சிவரேரியெல்லாம் குதிக்க முடியாது இதை வச்சு அப்படிங்கும்போது, தண்ணியில் நினச்சி வாலில் கட்டி ஏறினீங்கன்னா இது நல்லாவே தாங்கும், நான் சொல்கிறத அப்படியே செய் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் இந்த கெனாய்க்கு ஆர்டர் போட, கெனாயும் சொல்கிறத அப்படியே செஞ்சுருக்காங்க. அப்புறம் இந்த லவ் லெட்டர் ரெடி பண்ணது, ஹீரோனோட வீட்டுக்குள்ளே லெட்டரை வீசினது, அப்புறம் பார்க்கிங் லாட்டில் வச்சு ஜாயை அட்டாக் பண்ணது, ஜாயை அவங்க அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சு போட்டு தள்ளினதுன்னு இது எல்லாத்தையுமே பண்ணது நம்ம ஹீரோயின் தான் கெனாயை வச்சு. இந்த காரோ மற்றும் சஃபிக் 2 பேர்த்த எதையுமே சொல்லாமல் பேக்கப் பிளானாக வச்சுருந்துருக்காங்க. சுப்ரத்து தான் என்னை கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாருன்ற மாதிரி வீடியோவில் பேசு அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு அதுக்கப்புறம் ஜாயை வந்து கொலை பண்ணியிருந்திருக்கிறாங்க. ரூமிக்காக என்ன வேணாலும் செய்கிறதுக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக இந்த கெனாய் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அந்த லவ்வை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இவங்களுடைய சுயநலத்துக்காக பயன்படுத்திட்டாங்க. ஸோ எதற்காக இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கொலை குற்றவாளிகளையெல்லாம் இன்டர்வியூ பண்ணி டாக்குமெண்ட்ரி பண்ணுறாங்க இல்லையா, இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்டோரியை கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணோம்னா இவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகலாம், அதுக்கு ஆசைப்பட்டு தான் இப்படி ஒரு சம்பவத்தையே பண்ணி இருந்திருக்கிறாங்க. இந்த கெனாய் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட இந்த ரூமிக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறான். ஸோ அந்த வந்து ஹீரோயின் அட்வான்டேஜாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. சரி நீ லவ் பண்ண ஜாய் உன்னை என்ன பண்ணா
இருந்தான், அவனை எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்று வேணும் அப்படின்னா ஒன்று இழந்து தான் ஆகணும், அதனால ஜாயை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ரூமையும் வெளியே கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி தானே இதெல்லாம் வந்து கெனாயை பண்ண சொல்லியிருந்தாங்க ஹீரோயின். ஏன் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் சமாதியில் மிரட்டுறதுக்காக வந்திருப்பான். அப்போ போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு பாதுகாப்புக்கு வருவாங்க இல்லையா, அவங்கள பயன்படுத்தியே நம்ம ஹீரோயின் இந்த கெனாயை போட்டு தள்ளி தப்பிச்சிருவாங்க. கெனாய் உயிரோட இருந்து அவன் மாட்டினாலும் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோயின் பிளான் பண்ணி கெனாயோட கதையும் முடிச்சிருந்திருப்பாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்ற பேரில் கெனாயை கொன்னதுக்காக ஹீரோயின் மேலே கேஸ் எதுவும் வராது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற டாக்குமெண்ட்ரிக்காக தான் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டோரியை கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. கடைசியில் எல்லா பழியும் தூக்கி சுப்ரோத் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் மேலே போட்டுட்டாங்க. இப்போ சுப்ரோத் சொல்கிறாரு, நான் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு. உனக்கு 14 வருஷம் சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த 14 வருஷத்தில் என்னோட டாக்குமெண்ட்ரி வந்து பப்ளிஷ் ஆகி ஃபேமஸ் ஆகி நானும் ரொம்ப பாப்புலர் ஆயிடுவேன். நீ வெளியே வந்து உன்னால் எதையுமே ப்ரூவ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஒன்றும் 14 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வர போகிறேன்னு சொல்லலை. இந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கைதிங்களே ஈஸியாக தப்பிச்சு போகும்போது நான் இந்த ஜெயிலில் வேலை பார்த்துவேன். எவ்ரி கார்னரும் எனக்கு டீட்டெயில்டாக தெரியும். நான் நினச்சா இந்த ஜெயிலிருந்து ஈஸியாக தப்பிக்க முடியும். சீக்கிரமாக நான் வருவேன் அப்படின்னு சொல்ல, வா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போயிடுறாங்க. இத்தோட இந்த சீரீஸ் முடியுதுங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி மூலமாக ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக எவ்வளோ கிரிமினலாக யோசிச்சு இப்படி ஒரு சம்பவத்தை எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். சரியான லம்பாடி பொம்பளையாக இருப்பாங்க போலயே. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.